எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியஸ் தான் கடைசி. ஸோ இது மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து நீங்களும் உங்களுக்கான ஓனை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இதெல்லாம் பார்க்கலைன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சீரியஸாக போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணது. இன்றைக்கி நம்ம இந்த கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹெச்டிஎம்எல்ல பண்ண கோடிங் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வழக்கம் போல் நம்ம வந்து செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன், ஐடி அப்படின்னு சொல்லி. இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிருக்கேன். இது எல்லாமே வழக்கம் போல் தான் நான் பண்ணியிருக்கேன். செக்ஷனாக தான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு டிவிஷன் பிரிக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டெய்னருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொஞ்சம் கேப் போடும், அதுதான் கண்டெய்னர். அதாவது உங்கள் இதை சென்டரில் கொண்டு வரணும். இப்போது கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். நான் ரோ அப்படிங்கிறத நான் இந்த ப்ரைஸிங் அதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரோனா ஹரிசாண்டலாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம காலமாக பிரிச்சுக்கலாம். ஸோ பூட் ஷாப்பை பொறுத்தவரை 12 காலமாக பிரிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 காலம் வந்து பிரிச்சுக்கிறேன். ஒரு சைடு வந்து நான் கூகுள் மேப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ரெண்டாவது சைடு வந்து ஃபார்மை வந்து நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போது ஒரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 காலமாக எனக்கு வந்து பிரிஞ்சிருச்சு. 6 6 அப்படி பிரிஞ்சிருக்கு. ஸோ 12 காலம்னால 6 6ன்னு பிரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காலமில் போய் நான் கூகுள் மேப்ஸ் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ கூகுள் மேப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் என்னோட ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். சர்ச்சில் போயிட்டு முகவூர் அப்படின்னு சொல்லி என்னோட ஊர் நேம் வந்து நான் அடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஊரை வந்து உங்களுக்கு காமிக்குது. இதுதான் என்னோட ஊர். ஸோ நான் வந்து சேட்டிலைட்டாக மாற்றிக்கிறேன். சேட்டிலைட் வியூவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் என்னோட ஊர். நீங்கள் வந்து நார்மலாக எல்லாருமே விளாடி இருப்பீங்க. கண்டிப்பாக கூகுள் மேப்ஸை வந்து ஒரு உலகத்தையே சுற்றி வந்திருப்பீங்க. இதை நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கூகுள் மேப்ஸை வந்து காட்டுறேன் சும்மா உங்களுக்காக. ஸோ என்னோட ஊரையும் நான் வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஷேர் லிங்க் அப்படிங்கிறதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எம்பட்டிய மேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் வந்து அப்படியே ஒரு டப்பாவில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட சைஸ் வந்து நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல மாறிக்கிடும். ஸோ நான் மீடியமே யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் டேக்கில் அந்த கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி HTML இருக்கும். ஸோ காப்பி பண்ணினா கீழே காப்பி ஆயிடுச்சு. இப்போது அந்த காப்பி பண்ண கோடை நான் ஃபஸ்ட்டு காலமில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ஐஃப்ரேம் டேக். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகும், ஏன்னா அந்த சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து லோட் ஆகலை. அதனால் என்னடா வரலன்னு கேட்காதீங்க. சில சமயம் அப்படி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் என்னோட அந்த கூகுள் மேப், அதாவது என்னோட ஊர் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது வந்து அப்படியே அழகாக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் போய் விளாடுற மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி என்ன வேணாலும் எந்த உலகத்துனாலும் போயிட்டு வரலாம். ஸோ இது வந்து இதுதான் என்னோடய லொக்கேஷன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் இது வந்து மேப் வந்து கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிடலாம். ஸோ நான் 12 காலம்னு சொல்கிறேன் ஆல்ரெடி. ஸோ லார்ஜ் டிவைஸாக இருக்கும்போது எனக்கு 7 காலமாக இருக்கணும். அதாவது 12ல் நான் 7ஆக பிரிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போது இங்கே 7னா அடுத்த காலமில் என்ன வரணும்? 5ன்னு தான் வரணும். அதாவது 7 + 5 12 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இங்கே வந்து 5ன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதாவது இந்த கூகுள் மேப் வந்து எனக்கு 7 காலமையும் அப்புறம்
அந்த ஃபார்ம் வந்து எனக்கு 5 காலம் வரும். இப்போ பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்கு. அவங்க எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த ஐஃப்ரேமில் வந்து ரெஸ்பான்சிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மற்ற எல்லா டிவைஸும் எனக்கு வந்து ஃபுல் காலமாக வேணும். ஸோ அதனால கால் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வேற வேற ரோலை வந்து உங்களுக்கு உட்காந்துக்கணும். இப்போ பாருங்க நான் ஸ்மாலர் டிவைஸில் கொண்டு வந்தோம்னா எனக்கு இந்த கூகுள் மேப் ஒரு ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் ஃபார்ம் வந்து கீழே அதுக்கு கீழே வந்து ஃபுல் காலமே ஆக்குப்போய் பண்ணிக்கணும். அதுக்கு தான் கால் 12 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் காலம் மற்ற எல்லா டிவைஸ்லையும் அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் போய் நான் ஃபார்ம் டேக் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து விடுறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 3. ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப் விடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ லேபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. லேபிள்ங்கிறத நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா சும்மா ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக லேபிள்ங்கிற யூஸ் பண்ணுவாங்க. அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த லேபிள் அதுவும் ஒரு டப்பா வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான லேபிளும் ஒரு மொக்கையான டப்பாவும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு 3 விதமாக நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் மாதிரி இங்கே வந்து நான் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே யூசர் நேம் கொடுத்த மாதிரி இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா வேணும். ஒரு மெசேஜ் அடிக்கணும்னா கடன்னு ரொம்ப பெரிய டப்பாவில் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த டப்பாவுக்கு வந்து நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ அதோட டேக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய டப்பாவாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற டேக் கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்க 2 சின்ன டப்பா அடுத்து ஒரு பெரிய டப்பாவாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபால்ட்டாக கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் நல்லா மாற்றணும் இந்த லேபிள் அதெல்லாம் சொல்லி மாற்றுறதுக்காக லேபிளுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஃபார்ம் லேபிள் அப்படின்னு சொல்லி பூட்ஸ்ட்ராப்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த யூசர் நேமை பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு அந்த லேபிள் அப்படிங்கிறது வித்தியாசமாக மாறும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 இதுக்குமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிள் 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 அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் லேபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டப்பா வந்து பார்க்க கன்றாவியாக இருக்குது. அதனால் அந்த டப்பாக்கும் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக நேம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் அது கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு டப்பா வந்து ஃபுல் வித்தில் வந்து அழகாக உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த மிச்சம் உள்ள அந்த 2 இதுக்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டப்பாலாம் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே போய் அந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக 1 by 1 சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இந்த தேர்ட் உள்ள டப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் ஏரியா டப்பாவை வந்து நான் கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கிறேன். ஸோ ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன நம்பர் வேணாலும் கொடுங்க, உங்களுக்கு எத்தனை ரோ வேணும். இப்போ நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரோ கிரியேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5. நான் 5 தாண்டினோடனே சைடில் எனக்கு ஸ்க்ரோல் பார் வந்து வந்துடும். ஸோ நான் என்னோட வெப்சைட்டுக்கு 8ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போது இன்னும் கொஞ்சம் டப்பா வந்து பெருசாக தெரியும். பாருங்கள் 8 ரோ வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டிவிஷன் கீழே ஃபார்முக்குள்ளே நான் வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த பட்டனுக்கு வந்து நான் என்ன சும்மா சப்மிட்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்ம கை சும்மா இருக்காது. ஸோ சென்ட் ஏ மெசேஜ் அப்படின்னு சொல்லி வளவளன்னு எழுதிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. சென்ட் ஏ மெசேஜ் அப்படி சொல்லி கொடுங்க. இப்போது பாருங்கள் ஒரு இத்து போன பட்டன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதுக்காக தான் பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து BTN பிரைமரி அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ளூ கலரில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சென்ட் ஏ மெசேஜ் அப்படிங்கிற பட்டனுக்கு வந்து ஆளை காணும், உள்ளே போய் மறைஞ்சிக்கிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து விடலாம், கீழே கொஞ்சம் மார்ஜின் விடலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் கீழே கேப் விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்டன் வந்து அழகாக வந்து உங்களுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இந்த கொஞ்சம் என்ன சொல்ல டாப்பை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டி போய் இருக்குது. அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து மேலே ஒட்டி போயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பேடிங் பண்ணலாம். ஸோ அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து நான் ஸ்டைல் ஃபைலில் போயிட்டு
கொஞ்சம் ஸ்டைல் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இதோட செக்ஷன் வந்து கான்டாக்ட் செக்ஷன். ஸோ கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் வரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த ஐடியை வந்து நான் கால் பண்ணுறேன், கான்டாக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த ஐடினால அந்த ஹேஷ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேடிங் டாப் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஒரு 7% அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் மேலே இருந்து கீழே வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் எனக்கு வந்து கேப் விழுந்திருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, சென்டரில் வந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்ன கலர் ஆட் பண்ணலாம்னா ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துக்கிறேன். ஆன்டிக் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன கலர்னு எனக்கே தெரில, என்னமோ கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஏதோ வெள்ளையும் ரோஸ் கலரையும் கலந்து அடித்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுதான் நான் கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுக்கான கலர். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம கை சும்மா இருக்காது, வழக்கம் போல் ஏதாவது ஒரு ஹோவர் எஃபெக்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸோட மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்டாக்டில் உள்ள அந்த ஐஃப்ரேம், அதாவது அந்த கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கொஞ்சம் பாக்ஸோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த கான்டாக்ட் ஐஃப்ரேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் பாக்ஸோட ஆட் பண்ணலாம். ஸோ 15 பிக்சல் ஹரிசாண்டல், 20 பிக்சல் வெர்டிக்கல் அண்ட் 10 பிக்சல் பிளரில் RGBA வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 000 பிளாக்கு, அந்த 0.4ங்கிறது ஒப்பாசிட்டியை வந்து குறிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது அந்த கூகுள் மேப்பை சுற்றி. ஸோ அவ்வளோதான், நான் இதை வச்சு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த டுட்டோரியலை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் என்னோட ஆரம்ப கட்டம். இதில் வந்து ஒரு குட்டியான ஒரு CSS அனிமேஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அபவுட்டில் போகிறேன். அபவுட்டில் வந்து சம் ஹோவர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுலாம் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு புரியுதே அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன்று, அந்த கான்டாக்டை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு அந்த கான்டாக்ட் செக்ஷனுக்கு போகணும். ஸோ அது வந்து வழக்கம் போல் அந்த ஆங்கர் லிங்க்கில் போயிட்டு நம்ம வந்து அந்த கான்டாக்ட் அப்படிங்கிற ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து எனக்கு ஒரு கோடு வந்துருச்சு, அப்படின்னா லிங்க் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் ஹோமை கிளிக் பண்ணுறேன், ஹோமில் வந்துருச்சு. அப்புறம் அபவுட்டுக்கு போகிறேன், அபவுட்டு, ஸ்கில்ஸு, கான்டாக்ட் போகிறேன், கான்டாக்ட் போகுது, ப்ரைஸிங், கான்டாக்ட். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் கிளிக் பண்ணால் அதுவாகவே உருண்டு ஓடி அந்த இடத்துக்கு வந்து வருது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு உங்கள் கமெண்ட்ஸ் தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் முடிஞ்ச வரை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேர் என்ன சொல்ல தெரியாமல் இருக்காங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ்.